காக்னைசபிள் அஃபென்ஸ் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் தாக்க பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறது முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் தான், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், பொதுமக்கள் நாமெல்லாம் சேர்ந்து போராடுறதுனால தான் இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. இல்லைனா எஃப்ஐஆர் போடுவாங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறோம்பாங்க, இனிமேல் கைது பண்ணுவோம்பாங்க. இப்போ எஸ்சி தரப்பில் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் புகார் கொடுத்தா உடனே அவனை தூக்கி போடணும்னு கட்டாயம் கிடையாது, அவன் தான் குற்றவாளின்னு நீ சொன்னால் நான் எப்படி முடிவு பண்ண முடியும், நான் தானே அதை இன்வெஸ்டிகேஷனில் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்மகிட்ட பேசுவோம். அது பேசுறது உன்னபடியே ரைட்டு தான் அது. ஆனால் ஏன் அந்த மாதிரி அவங்க உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இவங்களால் அதுக்கு மேலே போக முடியாது, போராட முடியாதுங்கிற இப்போ ஏற்கனவே போராடி 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 நம்ம இந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை உருவாக்கி வச்சுருக்கோங்கிறதுனால தான் இப்போல்லாம் உடனுக்குடன் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது எஃப்ஐஆர் உடனே போடுறாங்க, உடனே கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் அது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இன்னும் நீங்கள் சொல்லலாம், ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது சம்மந்தப்பட்ட எல்லோரும் கைதாகிருக்காங்க.